ஹலோ டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து சாட்டர்டே ஆஃப்டர்நூன்லேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணுது. வீக்கெண்ட் ஆயிடுச்சு, அதனால் பேலன்ஸ் இருக்கிற எல்லா காய்கறியும் வச்சு மசாலா அரைச்சி குழம்பு வச்சுட்டேன். ரைஸு, குழம்பு, அப்பளத்தோட அன்றைக்கி லஞ்ச் வந்து முடிஞ்சுச்சு. நிறையா வெரைட்டிஸ் செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி இருக்கிறத வச்சு சமைச்சு சாப்பிடும்போது ரொம்பவுமே ஃபுல்லாக இருந்துச்சு. ஹஸ்பண்ட் சாப்பிட்டு ஒர்க்கு கிளம்பிட்டாங்க. நானும் வந்து லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் டேப்லெட் சாப்பிட்டு என்னோடய ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தோசை மாவு இருந்துச்சு. ஸோ அது கூட கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணி அன்றைக்கி நைட்டு வந்து தோசை சுட்டு சாப்பிட்டோம். குழம்பு வந்து பார்த்திங்கன்னா மதியம் சமைச்ச அதே குழம்பு வந்து வச்சு சாப்பிட்டோம். டின்னர் வந்து இப்படி சிம்பிளாக முடிச்சிட்டோம். இந்த தக்காளி பழம் வந்து கடையில் வாங்கலை, இது வந்து வீட்டிலையே வந்து வளர்ந்துச்சு. வீடியோவில் வெறும் 4 தக்காளி தான் காமிச்சிருக்கேன், ஆனால் நாங்கள் பறிச்சது வந்து 8 தக்காளி கிட்டே இருக்கும். இது வந்து மணத்தக்காளின்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் வந்து சுக்கிட்டி பழம்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து வீட்டில் தான் வந்து வளர்ந்துச்சு. அண்ட் எல்லாருக்குமே தெரியும், இதோட கீரை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா வாயில் நாக்கில் இருக்கிற புண்ணெல்லாமே வந்து சீக்கிரமாக சரி பண்ணி கொடுக்கும். கீரை சுத்தம் பண்ணதுக்கப்புறம் பழுக்காமல் இருக்கிற இந்த பச்சைக்காய் வந்துட்டு தனியாக குழம்புக்காக எடுத்து வச்சுட்டோம். இதுக்கப்புறம் ஷூட் பண்ணியிருக்கிற எல்லா வீடியோவுமே வந்து சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ. அன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சர்ச்சுக்கு போகும்போது இந்த ட்ரெஸ் தான் வந்து வியர் பண்ணியிருந்தோம். ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த ஷர்ட், அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒயிட் கலர் டாப் அண்ட் பேண்ட் ஷால். இந்த 2 செட்டு ட்ரெஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய பாஸ்டர் வந்து எங்களுக்காக கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அன்றைக்கி சர்ச்சுக்கு வந்து நாங்கள் இந்த ட்ரெஸ் தான் வந்து வியர் பண்ணிவிட்டு போயிருந்தோம். ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. எந்த ஒரு ஆல்ட்ரேஷன் எதுவுமே வந்து பண்ணவே இல்லை. 2 பேருக்குமே வந்து ட்ரெஸ் கரெக்டாக இருந்துச்சு. சர்ச் முடிச்சுட்டு வரும்போது ஃப்ரூட்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தோம். இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃப்ரூட்ஸ் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் தேனில் ஊற வச்ச அந்த நெல்லிக்காய் வந்து நான் பார்த்துருந்தேன். அது கேட்டதும் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாங்க. வீட்டுக்கு வந்ததும் ஃபஸ்ட்டு அதை தான் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டேன். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. தினமும் ஒன்று சாப்பிட்ருக்கேன். நாங்கள் கடையில் இருக்கும்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா 12 இருக்கும். ஸோ அவ்வளோ நேரம் வந்து பசி தாங்க முடியாது. அதனால் நான் காலையிலேயே வந்துட்டு வீட்டிலேருந்து கிளம்பும்போதே சாப்பிட்டு தான் நான் வந்து வந்தேன். எப்போவும் சண்டே மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாவது ஒன்று சமைச்சி வச்சுட்டு தான் நான் வந்து வருவேன். வெரைட்டி ரைஸ் அது மாதிரி செஞ்சு வச்சுட்டு தான் வருவேன். ஏன்னா அப்படி செஞ்சு வச்சுட்டு வந்தேன்னா மதியம் போனதும் வந்துட்டு அந்த சாப்பாடு சாப்பிட்டு திரும்பவும் வந்து லஞ்சுக்கு வந்து நான்வெஜ் அது மாதிரி ஏதாவது ஒன்று சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டுலாம் வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வந்து மதியத்துக்கு மேலே தான் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் இப்போ எனக்கு 8 மந்த்து வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் வந்து அடிக்கடி பசிக்க ஆரம்பிச்சிடுது. ஒரு வழியாக ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி அயிலை மீனும் அதுக்கப்புறம் பாறை மீனும் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுதான் வந்து அன்றைக்கி நாங்கள் லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ஹஸ்பண்ட் வந்துட்டு 2 மீனையுமே வந்துட்டு சுத்தம் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாறை மீனுக்கு வந்துட்டு மசாலா அதெல்லாமே வந்து போட்டு வச்சுருந்தாங்க பொரிக்கிறதுக்காக. வந்ததும் மார்னிங் சமைச்ச சாப்பாடு வந்து சாப்பிட்டு அது கூட வந்து மீன் பொரித்து ஒரு 4-5 பீஸ் மட்டும் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து குழம்பு செய்ய ஆரம்பித்தேன். இந்த டைம் ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு போயிருந்தப்போ கால் வந்து வீக்கமாக இருந்துச்சு. ஸோ அது வீக்கமாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து சொல்லியிருந்தாங்க. என்னென்ன சொன்னாங்க, என்னென்ன ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போலாம் அடிக்கடி வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் இருக்கோம். வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டல் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சலாக தான் இருக்குது. வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டல் எவ்வளோ தூரம்னு பார்த்திங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட ட்ராவல் வந்துட்டு வரும். ஸோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாலே ரொம்பவும் டயர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து அயிலை மீன் குழம்பு வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து புளி வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்துகிட்டு அதை வந்து நான் ஊற வச்சுட்டேன். அது ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட வந்து நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம், அது கூட வந்துட்டு 7-8 பல் பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு 3 தக்காளி வந்து நான் எடுத்துக்கிட்டேன். தக்காளியும் வந்து நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் அப்படி இல்லைன்னா விளக்கெண்ணெய் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து நான் நறுக்கி வச்சுருந்தேன் கொஞ்சம் பொடி பொடியாக, அது வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். வெந்தயம் வந்துட்டு நல்லா நிறம் மாறினதுக்கப்புறம் தான் வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணணும். சின்ன வெங்காயம் வந்து வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச வெங்காயம் பூண்டு அந்த பேஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். அது வந்து நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி வந்து அரைச்சி வச்சோம் இல்லையா, அது வந்து நெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். ரெண்டுமே வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும்
கொஞ்சம் நேரம் வந்து அடுப்பு சிம்மில் வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கி விடணும். நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணணும். அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தேவையான மசாலா எல்லாமே வந்து நான் முன்னாடியே எடுத்து வச்சுருந்தேன். அது வந்து ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு மிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூட வந்து மல்லித்தூள் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மசாலா எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இருந்தோம்னா அந்த மசாலாவோடைய பச்சை வாசனையும் வந்து நம்மளுக்கு அடிக்காது. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து புளி கரைசல் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு குழம்பு எந்தளவுக்கு வந்து வேணுமோ அந்தளவுக்கு வந்து நம்ம தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்துட்டு உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க வச்சிடலாம். குழம்பு வந்து ஓரளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அடுப்பு வந்து அகைன் சிம்மில் வச்சதுக்கப்புறம் மீன் வந்து ஒவ்வொன்றா இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட கொதிக்க விட்டாலே போதும். மீன் வந்து நல்லாவே வெந்து வந்துடும். நான் வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி மீன் சுத்தமாக சாப்பிடவே மாட்டேன். மீன் ஸ்மெல்லு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இப்போது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்துட்டு மீன் வந்து சாப்பிட்டு பழகினேன். மீன் வந்து குழம்புல போட்டதுக்கப்புறம் 2 கொதியிலே வந்து நம்ம இறக்கிக்கலாம். ஆனால் இறக்குனதுக்கப்புறம் உடனே சாப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த மசாலா எல்லாமே வந்து மீனில் இறங்கியிருக்காது. ஸோ இறக்குனதுக்கப்புறம் ஒரு 1 ஆர் 2 ஹவர் கழித்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலா எல்லாமே வந்து மீனில் இறங்கியிருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்குனதுக்கப்புறம் கரண்டி வச்சு நம்ம மீனை வந்து ரொம்பவும் கிளறியும் விட்டுறக்கூடாது. எப்படி போட்டிருக்கோமோ வந்து அப்படியே வந்து அந்த மீன் நம்ம இறக்கிக்கலாம். இந்த அயில மீனில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் டி வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்ம வந்து தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுகர் வந்து வராமல் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் விட்டமின் டி மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீனும் கூட அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹார்ட் சம்மந்தப்பட்ட எந்த நோயுமே வந்துட்டு நம்மளுக்கு வராது. மதியம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் ஈவினிங் போல் தான் மீன் குழம்பு செய்ய ஆரம்பித்தேன். எனக்கு சமைக்கும்போது ரொம்ப நேரம் நிற்க முடியாது. 1 ஹவருக்கு மேலே நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னா காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் வந்து சமைப்பேன். ஸோ சண்டேவும் அப்படி தான் இருந்துச்சு. மீன் குழம்புலாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்து கொஞ்சம் ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரொம்பவும் டயர்டாயிடுச்சு. நான் போய் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு நைட்டு டின்னருக்கு சாப்பாடு பரிமாறினாங்க. இந்த மீன் குழம்பு வந்து இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் அடுத்த நாள் வச்சு சாப்பிட்றது வந்து இன்னுமே வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து அன்றைக்கி நைட்டு ஒயிட் ரைஸுக்கு தான் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம். அதுவுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. சண்டே நைட்டு வந்து டின்னர் இப்படி தான் எங்களுக்கு மீன் குழம்போடு வந்து முடிஞ்சுது. ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து 30 to 40 மினிட்ஸ் கிட்ட வாக்கிங் போனோம். ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒர்க்குக்கு போயிட்டு வரனால வந்துட்டு தினமும் வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நம்ம தனியாக நடக்கிறத விட கூட யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூட பேசிகிட்டே நடக்கிறது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ அவங்க வராத அன்றைக்கி வந்து நான் வீட்டுக்குள்ளேயே வந்து நடந்துப்பேன். ஒவ்வொரு நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் கேட்காமலே அவங்களே வந்து வெளியே வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க. மேக்ஸிமம் கூட வருவாங்க. 1 ஆர் 2 டேஸ் தான் வந்துட்டு மிஸ் ஆகும். ஸோ அதை வந்து நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஒர்க்கு போகிறனால அவங்களுக்கும் டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் ஷேர் பண்ணியிருக்கிற விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.